கேட்குற அளவுக்குலாம் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லைங்க. லாஸ்ட் டைம் இந்த ரோஸ் வஞ்சரம் வாங்குனோம் இல்லைங்களா? அப்ப ஃபுல்லா வந்துட்டு மீன நானே கட் பண்ணி கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா மூஞ்சில அடிச்சதுதாங்க. இப்போ வரைக்கும் என்னால சுத்தமா முடியவே இல்ல. அதனாலயே என்னமோ நான் அந்த பக்கம் போகாமயே இருந்துட்டேன். அப்புறம் தான் என் பொண்ணு, "அம்மா திடீர்னு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமான்னு" சொன்னாங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. விழுந்தடிச்சு காலையிலேயே வெள்ளனா ஓடி போய் வாவல் வாங்கிட்டு வந்துட்டு தான் மறு வேலையே நான் பார்த்தேன். இந்த வாவல் மீன் பார்த்தீங்கன்னா 6 மீன் வந்துட்டு 21 சிங்கப்பூர் டாலர் வந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வெளியிலயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீரத்தழும்பு தான் போங்க. ஒரே கட்டிங், பெட்டிங் தான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அட கொதி ரசம் மிக்ஸ் இருக்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணிய நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கொதி ரசம் மிக்ஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிட்டு 2 பழுத்த தக்காளி நல்லா மசிச்சு ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணோம்னா சூப்பரான இந்த மேஜிக்கல் ரசம் வந்து ரெடி ஆயிடும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெடி மிக்ஸ் நம்மளோட டைம் மணி எல்லாம் எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்லி லாங் வீடியோட லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.